ஹரியானாவில் பெண் வங்கி ஊழியரின் மரணத்தில் திடீர் திருப்பமாக கணவனே கொலை செய்து வழிப்பறி நாடகம் போட்ட சம்பவம் அம்பலமானது. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்து கழுத்தை நெரித்து கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஹரியானா மாநிலம் குருகிராம் பகதூர்கர் பகுதியில் வசித்து வந்தவர்கள் அன்சுல் மகக் தம்பதி. அன்சுல் ஆடிட்டராக வேலை பார்த்து வந்தார். மகக் தனியார் வங்கியில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த ஓராண்டிற்கு முன் திருமணம் செய்த இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில்தான் காதலர் தினத்தன்று ஜோடிகள் இருவரும் வெளியே சென்றிருந்தனர். அப்பொழுது தம்பதியின் காரை வழிமறித்து மனைவியை யாரோ ஒருவர் கத்தியால் குத்தி கொன்றதாகவும் தன்னையும் தாக்கிவிட்டு நகையை பறித்துச் சென்றதாகவும் கூறி அன்சுல் போலீசாருக்கு போன் செய்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மகக்கின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அன்சுலை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து குற்றவாளி குறித்து அன்சுலிடம் விசாரிக்க அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தி மனைவியை கொன்றதாக அவர் கூறியிருந்த நிலையில் உடற்கூறாய்வில் கழுத்தை நெரித்து கத்திரிக்கோலால் 6 முறை குத்தி அப்பெண்ணை கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதனால் கணவன் மீது போலீசாருக்கு ஆழமான சந்தேகம் உண்டானது. மேலும் சம்பவம் நிகழ்ந்து 2 மணி நேரம் கழித்தே அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவிப்பதும் உறுதியானது. இதனால் கணவன் அன்சுலை காவலில் எடுத்து விசாரிக்க அவர் கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். இருப்பினும் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடத்திற்கு அந்த நேரத்தில் மனைவியை அழைத்துச் சென்றது ஏன், போலீசாருக்கு தாமதமாக தகவல் அளித்தது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் துருவி விசாரிக்க இறுதியில் அன்சுல் நடந்த உண்மையை கூறி போலீசாரை அலறவிட்டுள்ளார். வங்கியில் பணியாற்றிய மகக் தனது அலுவலக ஊழியர்களுடன் நட்பாக பழகியது அன்சுலிற்கு ஆத்திரத்தை வரவழைத்துள்ளது. இதனால் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்தவர் அடிக்கடி அவருடன் பிரச்சனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. காதலர் தினத்தன்றும் அதேதான் நிகழ்ந்துள்ளது. நண்பர்களுடன் பேசியதை தவறாக நினைத்து மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டவர் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு காரில் அவரை அழைத்துச் சென்று கழுத்தை நெரித்து கத்திரிக்கோலால் குத்தி துடிக்க கொலை செய்துள்ளார். பின்னர் கல்லால் தனது நெற்றியில் தானே அடித்து கொண்டு காயம் ஏற்படுத்தியவர் யாரோ ஒரு மர்ம நபர் வழிப்பறியில் ஈடுபட்டு மனைவியை கொன்றதாக வழக்கை திசை திருப்பி தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் போலீசார் விசாரணையில் அன்சுல் வசமாக சிக்கிக் கொண்டார். மனைவியை கொடூரமாக கொலை செய்ததற்கு அவர் மீது கொலை வழக்கு பதிந்து கஸ்டடியில் எடுத்துள்ளனர். தொடர் விசாரணை நீடிக்கும் நிலையில் கொலைக்கான மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.